ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கீழே இயங்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நண்பா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் கீழே இயங்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 22 இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா June 16 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ June 16 நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். அதாவது இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் உங்களோட அப்ளிகேஷனை. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் June or July 2024 நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா July 2024 எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அதே போல் SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபார் அதர் ஆல்ஸ் மற்றவங்களுக்கெல்லாம் 1200 ரூபா நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுவும் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் மூலயமா அந்த பேமெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 வேக்கன்சி இருக்குது. இதில் பொறுத்தளவுக்கு EWSக்கு 2 வேக்கன்சியும் SCக்கு 1 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30, மேக்ஸிமம் 30 தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் நியூட்ரிஷன் ஆர் ஃபுட் சயின்ஸ் ஆர் டயட்டெட்டிக்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 3 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OBCக்கு 1, EWSக்கு 1, SCக்கு 1 சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே உள்ள யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இதுக்கும் 2 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. OBCக்கு இதுக்கான சேலரியும் பார்த்திங்கன்னா 35,400 to 1,12,400. ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். அடுத்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அன்ரிசர்வ்க்கு 2 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 28 வயசுக்குள்ளே உள்ள யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து குரூப் C டெக்னீஷியன் 1க்கு பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. URL 4, OBC 1, SC 1 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 28 வரைக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தா போதும், 55 மார்க் மேலே வாங்கி நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் 1க்கு அடுத்து இன்னொரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சி இருக்குது. இது பார்த்தளவு OBC 1, SC 1 இருக்குது.
சேலரி பார்த்தீங்கன்னா அதே போல் 19,900லேருந்து 63,200. ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 18 to 28. இதுக்கும் நீங்கள் வந்து +2 முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயர் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே போல் இன்னொரு டெக்னீஷியன் 1க்கு வந்து 2 வேகன்சி இருக்குது ஓபிசியில். அதே போல் சேலரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 to 63,200ன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் 18 to 28. அதே போல் அடுத்து இன்னொரு டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா அதே போல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 19,900 to 63,200 வந்து சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 28ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேபரட்டரி அட்டெண்டன்ட். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து யூஆரில் 2ம் இடபிள்யூஎஸில் வந்து 5 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் 18 to 25. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். 50%க்கு மேலே மார்க் வாங்கி 10th முடிச்சிருந்தாலும் போதும். அது இல்லாமல் 1 இயர் வந்து லேபரட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லேபரட்டரி அட்டெண்டன்ட்டுக்கு வந்து இன்னொரு வேகன்சி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து யூஆருக்கு 8, ஓபிசி 1, இடபிள்யூஎஸ்க்கு 5, எஸ்சிக்கு 1 இருக்குது. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 25. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். 50%க்கு மேலே மார்க் எடுத்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அனிமல் ஃபெசிலிட்டியில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் கேண்டிடேட் ப்ராசஸிங் ஹையர் எஜுகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அதாவது அதிக குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க, ஒரு டிகிரி முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் நம்ம முன்னாடியே பார்த்தது மாதிரி தான். அடுத்து வந்து சம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடியில் அன்ரிசர்வ்க்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 13 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷமும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். போஸ்டல்லையோ அல்லது கொரியர்லேயோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து யூசர் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதே முன்னாடியே சொன்னது மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட்டும் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை எழுதுறது மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர்லேயே அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். 90 minutes வந்து இந்த எக்ஸாம் இருக்கும். 90 questions சொல்லியிருக்காங்க. அதுக்கான எந்தெந்த கொஸ்டின் எப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து வருங்கிறதும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைதராபாத்தில் தான் நீங்கள் போய் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எந்தெந்த கொஸ்டின்லேருந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்லேருந்து எந்தெந்த கொஸ்டின் வரும், எத்தனை கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதே அவங்க கிளியராக அந்த பிடிஎஃப் ஃபைலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மினிமம் குவாலிஃபைட் மார்க் வந்து அதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ்க்கு வந்து மினிமம் 40% மார்க்கும், ஓபிசிக்கு வந்து மினிமம் 35% மார்க்கும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து மினிமம் 30% மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா உடனே மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.